7:5 அப்புறம் x:25 இது ரெண்டும் வந்து விகித சமத்தில் வந்து இருக்கான். அப்போ எக்ஸின் மதிப்பு வந்து கேட்குறாங்க. விகித சமம்னு அர்த்தம் இந்த விகிதமும் சமம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எப்படி அதில் நம்ம 7:5 வந்து இந்த மாதிரி இல்லாமல் 7/5ன்னு எழுதிக்கலாம். x:25 x/25ன்னு எழுதிக்கலாம். விகித சமம்னு அர்த்தம்னா இது ரெண்டும் வந்து சமம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நடுவில் வந்து ஈக்குவல்னு போட்டுக்கலாம். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு வந்து கிடச்சிரும். 7 × 25 5 × xன்னு வரும். 5 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? டிவைடில் வந்துடும். இப்போ 5×25 வச்சா 5, அப்புறம் 7 × 5 35ன்றது வந்து எக்ஸோட மதிப்பு. சில வாட்டி விகித சமன்றது வந்து இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரிங்களா? கேள்வியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எழுதியும் போடலாம். ஏன்னா ஷார்ட்டாக எப்படின்னா முதல் ரேஷியோவில் ஃபஸ்ட்டும் ரெண்டாவது ரேஷியோவில் லாஸ்ட்டையும் வந்து பெருக்கணும். பெருக்கினா எதுக்கு சமமாக இருக்கும்? நடுவில் 2 இருக்கு இல்லையா? இதை பெருக்கிறதுக்கு வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? இதே தான் வரும். 7 × 25 7 × 25 5x 5x. அதேமாதிரி சால்வ் பண்ணோம்னா கிடைக்கும் x = 35ன்னு கிடைக்கும். சரிங்களா? x = 35ன்னு கிடைக்கும். எப்படி வேணால் போடலாம். இந்த மாதிரி எழுதியும் போடலாம், இல்லை இந்த மாதிரி டேரெக்டாகவும் நம்ம போடலாம். சரிங்களா? எப்படி வேணால் போடலாம். ஆன்சருக்கு தான் வரும். 35 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரில் மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.